பாகிஸ்தானுக்கு ஓடிஐ சீரீஸ்க்காக போயிருந்த ஸ்ரீலங்கன் டீம் பிளேயர்ஸ் வந்து இப்போ நாங்கள் திருப்பி ஊருக்கு போகிறோம், எங்களுக்கு இருக்க பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமாபாத் கேபிட்டல் சிட்டி ஆஃப் பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் நடந்துச்சு. அந்த பிளாஸ்ட்டில் 12 பேர் செத்து போனாங்க. அந்த இடமும் இவங்க விளையாண்டுட்டு இருந்த கிரிக்கெட் பேஸும் வந்து ஒரே ப்ராக்சிமில் இருக்கக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால அங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் நாங்கள் திருப்பி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பயப்பட்டு சொல்லியிருக்காங்க. தே வாண்டட் டு ஹெட் பேக் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் பாகிஸ்தானோட ஆர்மி ஜெனரல் வந்து ஆசி முனீர் இருக்கார்ல, அவர் இன்டர்வியூ ஆகி அஃபீஷியல்ஸ்ட்டையும் கிரிக்கெட் போர்ட்டையும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு எதுவும் ஆகாது, அவங்களுக்கான ஃபுல் செக்யூரிட்டி நான் ப்ரொவைட் பண்ணுறேன், அவங்களுக்கு என்னென்ன ரேஞ்சர்ஸோ ஃபுல் செக்யூரிட்டி எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்குறோம், அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுங்கிற மாதிரி சொல்லி அஷ்யூர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி ஏன் வந்து ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் இவ்வளோ பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகூரில் 2009 கடாஃபி ஸ்டேடியமில் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, லைக் டெரரிஸ்ட் இன்சிடென்ட் தான். அதில் குமார் சங்ககாரா மாதிரி பிளேயர்ஸும் ரொம்ப அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. லைக் 6 பிளேயர்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து அப்போ இன்ஜூர் ஆயிருந்தாங்க. அதனால இப்போ இருக்கக்கூடிய கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப பயப்படுறாங்க அதை ஒரு இன்சிடென்ட்டாக வச்சு. ஸோ இதை பற்றி உங்கள் வியூ என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.